வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீரை குழம்பு செய்வது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஷார்ட்ஸில் சொல்லியிருந்து இதில் ஃபுல் வீடியோ கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். நல்லா கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்து நல்லா கழுவி இறுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சு சுடு தண்ணி வச்சு நல்லா கொதித்த பிறகு இந்த கீரை எல்லாமே போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக கொஞ்ச நேரம் வெந்த பிறகு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் திருப்பி விட்டு நல்லா வேக விடுங்க. ஏன்னா அதிலே கொஞ்சம் நேரம் ஒரு வெந்துச்சுனாக்கில் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேக வச்சுட்டு இப்போ ஓட்டக்கட்டில் எடுத்து வடித்து வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் தண்ணி பூராமே இருத்துடும். இருத்த பிறகு இப்போ அந்த கடாயை கழுவிட்டு அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வடகருக்கு வடகம் போட்டுக்கிறேன், இல்லைன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டுட்டு வடகை நான் போட்டுட்டு அதிலே வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணும் நல்லா போட்டு வதக்கிட்டேன். அதில் அந்த வெங்காயத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த பதத்தில் வதங்கின பிறகு இப்போ நமக்கு தேவையான அளவு நம்ம தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு அந்த தக்காளிக்கு எவ்வளோ தேவையோ உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கிடுறோம். நல்லா வதங்கின பிறகு இந்த ஸ்டேஜில் வதங்கிட்ட பிறகு கொஞ்சமாக புளி போட்டுடுறோம். ஏன்னா கீரை குழம்புக்கு எப்பயுமே புளி போட்டால் தான் அதனுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வடித்து வச்ச கீரை அதில் போட்டுடுறோம். போட்டுட்டு நல்லா கலரி விடுறோம். ஏன்னா நல்லா கலரி விட்டால் தான் அதனுடைய தக்காளி வெங்காயம் அதனுடைய எசன்ஸ் எல்லாமே அந்த கீரையில் இறங்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுறோம். வதக்கி விட்டுட்டு அந்த கீரைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுடுறோம். உப்பு போட்டு நல்லா கலரி விட்டுறோம். கலரி விட்டுட்டு பிறகு இப்போ பாருங்கள் எல்லாம் வெந்துருச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று மறந்துட்டோம், பச்சை மிளகா போட மறந்துட்டோம். வரமிளகா இல்லை பச்சை மிளகா கூட நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ கீரை கடைகளுக்கு எல்லாம் மாறி சட்டியில் போடலாம். சட்டியில் கடைஞ்சா தான் நல்லா மஞ்சளும் நல்லாயிருக்கும். இப்போ மிளகா நம்ம மறந்துட்டு இல்லைங்களா, ஸோ அது என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ அதை தாளித்து நம்ம எடுத்து கொட்டிட்டோம் அப்படின்னோட அதனோட டேஸ்ட்டு மாறவே மாறாது. தாளித்து எடுத்து வந்து கொட்டி நல்லா சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு அதன் பிறகு கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி இல்லை கடுகோ வடகமோ ஏதோ ஒன்று போட்டு நம்ம தாளிச்சிட்டோம் அப்படின்னாக்கில் அப்போ நம்மளுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் வச்சு நான் தாளிச்சிட்டு கலக்கி விட்டுட்ட பிறகு இப்போ நாங்கள் இதுக்கு இந்த கீரை குழம்புக்கு சாப்பாட்டுக்கும் முட்டை பொரியல் செஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த முட்டை பொரியல் செஞ்சு சாப்பாடு போட்டு நாங்கள் சாப்பிட்டோம். சூப்பராக சூடான சாதம், முட்டை பொரியல், கீரை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் எப்படி செஞ்சோம் அப்படின்றத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி முட்டை பொரியல் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்யூ.